எங்கள் அசால்ட்டாக 110 போயிட்டோம். ஆச்சுக்கா பெட்ரோல் இல்லையா? இல்லைக்கா பெட்ரோல் தான் சொல்ல. ஹேண்டில் பேர்லாம் மாட்டியாச்சுங்க. எனக்கு மனசே விட்டேன். இது 3 மட்டும். ஸோ ஹாய் எம்ஆர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருக்கீங்க நம்புறீங்க. ஸோ இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா சில்வர் ஃபால்ஸ் தாண்டி கொஞ்சம் கீழே இருக்கோங்க. எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம மாப்பிளைக்கு வந்து ஹேண்டில் பேர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா வெளியில் வந்து கேட்டிருந்திருப்பேன். பட் இன்னைக்கு வந்து அங்கே தாங்க கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம், ஏது பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து நான் மோட்டோவில் போக கண்டினியூ பண்ணுறேன். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா மறக்காம சப்ஸ்கிரைப் அடிச்சுங்க. ஸோ ஒரு நாள் வந்து நம்மளோட சேனல் வந்து பேக் வந்துடும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். ஸோ வாங்க அப்படியே மொத்தம் மோட்டோவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஜஸ்ட்டு வீட்டிலேருந்து வந்து ஒரு 88 கிலோமீட்டர் நினைக்கிறேங்க. 88 கிலோமீட்டர் நம்ம மோட்டோ டிசி நம்ம கொடைக்கானலேருந்து. ஓகே, நம்ம வரப்போ வந்து திண்டுக்கல் வழி வந்து ட்ரை பண்ணுவோம்னு நினைக்கிறேன். பட் வந்து தெரில எனக்கு, பார்ப்போம் எப்படின்ட்டு. ஏன் அப்படின்னோம்னா கேடிஎம் ஹேண்டில் பேர் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லாங்காக வச்சு ஓட்டி பார்ப்போம். அப்புறம் வந்து டாப் ஸ்பீடு கொஞ்சம் அட்டன் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா பாபிள் இருக்குதா, அது வந்து எப்படின்னா எந்தெந்த மாதிரிலாம் நமக்கு ஃபீல் ஆகுதோ அந்த மாதிரிலாம் அதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். கரெக்டாக இருக்குதா, அக்யூரேசிலாம் கரெக்டாக இருக்குதா, என்ன ஏது அப்படின்ட்டு. அப்படி இல்லை அப்படின்னோம்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க வேண்டியதான். கேடிஎம் ஹேண்டில் பேர் வந்து இது பண்ணிக்க வேண்டியதான். பார்ப்போங்க. ஏன்னா நம்ம டூரிங் பண்ணுறோம், டூரிங் கம்ஃபர்ட்டுக்கும் நல்லா இருக்கணும். கொஞ்சம் டாப் ஸ்பீடு வந்து ரொம்பலாம் போக மாட்டோம், ஓரளவுக்கு இருந்தால் ஓகே தான். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து இதுக்கு காசெல்லாம் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, பைக் வந்து நம்ம சர்வீஸ் விட்டோம்லங்க. பட் வந்து அதில் வந்து கொஞ்சம் வந்து இந்த கார்டு ஒன்று போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்டாக இருந்திருக்கும். வேணா நம்ம கேடிஎம் ஹேண்டில் பேரே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காசு வந்து ரிட்டர்ன் வாங்கிட்டோம். அந்த காசு ரிட்டர்ன் வாங்கிட்டு அந்த காசு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு அப்புறம் வந்து ஸ்விக்கி இருக்குல்லங்க, ஸ்விக்கி வந்து நான் ஓட்டிகிட்ருக்கேன். ஈவினிங் டயத்தில் மட்டும் ஓட்டுவேன். இப்போ வந்து ரொம்ப வந்து தலைவலி ஆகி போச்சுங்க. எப்படின்னா காலையில் ஆனதும் 11 to 4 வரைக்கும் நான் வந்து வேறு ஒரு இடத்துல வந்து ஒர்க் பண்ணுறேன். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து 7 to 11 வந்து 7 to 11 வந்து ஸ்விக்கியில் வந்து ஜாயின் பண்ணிட்டேங்க. பார்ட் டைம் வந்து பார்க்கலான்ட்டு. நான் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம பழைய வண்டி இருந்துச்சுலங்க 180, அதில் வந்து ஓட்டிகிட்டு இருந்தேன். நம்ம மாப்பிள்ளை இடத்துல வந்து ஒரு 2 டைம் தான் ஓட்டினேன். அப்புறம் வந்து ஆர்டருக்கு வந்து காசு வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அதனால் வந்து நான் வந்து சரியாக வந்து ஓட்டுறதில்லை. இப்போ வந்து சரி ஓகே ஓரளவுக்கு பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூட இருக்கவங்களாம் சொன்னாங்க. அதனால் வந்து ஸ்விக்கி வந்து ஆன் பண்ணி அது வந்து ஓட்டிகிட்ருக்கேங்க. இப்போ வந்து நம்ம வந்து 2 வேலை ஆகி போச்சா. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ எடிட்டிங் இருக்குது, ஏகப்பட்ட ஒர்க் ஆகி போச்சுங்க. ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ரொம்ப ஒர்க் ப்ரெஷர் ஆகி போச்சுங்க. ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் ஓகே ஃபைன், பார்த்துக்குவோம், வேறு வழியே இல்லை. அதுக்கப்புறம் ஸ்விக்கியில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி வந்து போடுவாங்க. பட் அப்படி போட்டாங்க ஒரு 800 வந்து அதில் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணேன். அப்புறம் வந்து நம்ம அந்த அங்கிட்ட இங்கிட்டன்னு கொஞ்சமாக ரெடி பண்ணி ஒரு அமௌண்ட் ஏற்றிட்டு வந்து இப்போ போகிறோங்க ஹேண்டில் பேர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து. பட் வந்து ஃபைன், பார்ப்போம் எவ்வளோ ஆகுது என்ன ஏது அப்படின்றது வந்து பார்ப்போம். முடிஞ்சால் அதர் சுவிட்ச் வந்து இன்ஸ்டால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம் ஹேண்டில் பேருக்கு மொதல் எவ்வளோ ஆகுது என்ன ஏது அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்குவோங்க எதாக இருந்தாலும். எனக்கு ரொம்ப ஆசையாகிடுச்சுங்க டியூக் ஹேண்டில் பேர் மேலே. ஏன் எதுக்குலாம் தெரில. ஓகேடா அந்த பொசிஷனில் டியூக் ஹேண்டில் பேரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசையாகி போச்சு. ஃபைன் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கு மாடிஃபை பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் தான் இருந்துச்சு. ஓகேடா மாடிஃபை பண்ணுவோடா அப்படின்ட்டு. மாடிஃபைல வந்து இப்போ தான் புது வண்டி வந்து எடுத்து வச்சுருக்கோம். நீ போக அப்படியே அப்கிரேட் ஆகி நம்ம வண்டியை வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்கிறோம். எப்படின்னா தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும் இருக்க மாரி ஒரு வண்டி ஆகணும். ஏன் இந்தியாவில் நம்ம மட்டும் இருக்க மாரி ஒரு வண்டி ஆகலாம் தான் முடிவு பண்ணியிருக்கேன். பட் அந்தளவுக்கு நம்மகிட்ட பட்ஜெட் வேணுமே. நம்மளே கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஸ்விக்கி ஓட்டி வேலை பார்த்து கொஞ்சமாக இது பண்ணிகிட்ருக்கோம். ஓகே ஃபைனுங்க, பார்த்துக்குவோம். இந்த நிலைமையும் ஒரு நாள் மாற்றுவோம் என்று நம்புவேன். இப்போ எங்கே போய் நம்ம வந்து ஹேண்டில் பேர் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மோட்டோ டிசி வந்து கிளம்பியாச்சு. மோட்டோ டிசி ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருந்துருப்பீங்க மோட்டோ டிசி அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா ஒட்டஞ்சத்திர ரோட்டில் வந்து இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. எனக்கு வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன்லாம் தெரியாது. நானே வந்து மேப் பார்த்து தான் போகிறேன். மேப் வந்து போடலையே ப்ரோ அப்படின்னு கேட்டால் இந்த மொபைல் ஹோல்டர் வந்து மலையிலேயே ஊறி போய் திருப்பிடிச்சு போச்சு போல இருக்குதுங்க. இந்த வந்து லூஸே ஆக மாட்டேங்குது. இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து லூஸே ஆக மாட்டேங்குது. நானும் ஏதோ பண்ணுறேன். கட்டிங் பிளேட்லாம் எடுத்து வச்சு திறந்து பார்க்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்க. பட் வந்து கட்டிங் பிளேட் வந்து காணோம், தேடி பார்த்தேன். முடிஞ்சால் நம்மளால் இதையும் மாற்றிடுவோம். காசு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மொபைல் ஹோல்டர் மாற்றிடுவோம். அப்படி இல்லைன்னா ஆர்டர் போட்டு விட்ருவோங்க. அது வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே மாற்றிக்குவோம், நம்மளே இன்ஸ்டால் பண்ணிக்குவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து எக்ஸாக்ட் லொக்கேஷன்லாம் எனக்கு வந்து தெரியாதுங்க. மோட்டோ டிசி வந்து இங்கே தான் இருக்குது அப்படின்லாம். பட் வந்து நம்மளே வந்து மேப் பார்த்து தான் போகிறோம். ஓகே, நமக்கு வந்து கீழே பழனி வரைக்கும் வழி தெரியுமா, பழனிக்கு அங்கிட்டு போயிட்டு நம்ம வந்து பழனி அடிவாரம் நெருங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து மேப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியாச்சுங்க. எனக்கு தெரிஞ்சு கேடிஎம் ஹேண்டில் பேர் மாற்றினதுக்கப்புறம் பாபிளிங் இருக்குமா என்ன ஏதுன்றதுன்னு தெரில. ஏன் அப்படின்னா நான் ரிவ்யூவும் அவ்வளோக்கும் பார்க்கலங்க. சரி ஓகே நம்மளே ஓனாகவே ரிஸ்க் எடுத்து இது பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்றது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு வந்துட்டேன். பட் வந்து ஓகே ஃபைனுங்க, எனக்கும் ஆசையாக தான் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு.
கொஞ்சம் வந்து ஹைட் ஏறும்னு நினைக்கிறேங்க. ஆனால் அந்த வயர்கள்லாம் கொஞ்சம் பத்தாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில. பா வேறு லெவலில் இருக்குதுங்க. 2 பக்கமும் மரம், சென்ட்ரலில் ரோடு, அந்த நிழல்லாம் ரோட்டில் அப்படியே பட்டு நல்லா இருந்துச்சு அந்த இடம். 40 கிலோமீட்டர் தாங்க இங்கேருந்து. பரவாயில்லப்பா, நான் ஏதோ ரொம்ப லாங்காக போகும் போல இருக்குன்னு நினச்சேன். 40 கிலோமீட்டர் தான். ரொம்ப லாங்கானாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வீட்டில் இருந்தே கிளம்புனோமா, அதில் தாங்க 11 மணிக்கு கிளம்பி கீழே வந்து 12க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். அடிவாரம் ரீச் பண்ணிட்டோம். பட் நம்ம இங்கேருந்து இன்னும் ஒரு 40 கிலோமீட்டரில் வந்து மோட்டோ டிசி வந்து ரீச் பண்ணிடலாங்க. மோட்டோ டிசி அங்கே வந்து நிறையா இது இருக்குது, ஆக்சரிஸ்லாம் இருக்குதாமா. நம்ம வந்து பார்ப்போம் என்னென்ன இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்ட்டு. லோ ப்ரைஸிங்கில் இருக்குதான்னு பார்ப்போம், என்ன டீட்டெயில்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றது வந்து பார்ப்போம். மோஸ்ட்லி வந்து அவங்க பேஜ் வந்து வச்சுருக்காங்க இன்ஸ்டாகிராமில். அதில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா NS200 பற்றியே தான் அவங்க வந்து NS200க்கு வந்து மாடிஃபை பண்ணுறதுக்கான இதை பற்றியே தான் போட்டிருப்பாங்க. மற்ற வண்டிக்கும் வச்சுருக்காங்க. இருந்தாலும் வந்து பேசிக்காக வந்து NS200ன்னு சொல்லிட்டு NS200 இதை தான் போட்டுருந்தாங்க. அவங்க பேஜ் வந்து விசிட் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் போகிறோம். விசிட் பண்ணி பார்த்துட்டு அப்படி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். அந்த பேர் இதோ இதில் ரைட் எடுத்து போக சொல்கிறாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துட்டோம்னா பழனி மலைங்க. இதோ பழனி ஹைவேஸை பிடிச்சாச்சுங்க. ஹைவேஸை பிடிச்சி தட்ட ஆரம்பிச்சாச்சு. நான் தாத்தா சைடாக கொண்டு வர்றாரு. தாத்தா இந்த விளையாடலாங்க, ரொம்ப நாள் ஆச்சுங்க ஹைவேஸ்லாம். ஆஹா, என்னங்க அசால்ட்டாக 110 போயிட்டோம். ரொம்ப அசால்ட்டாக போயிட்டாங்க 110. எப்பா ஊட்டி ரைட்டில் க்ளோஸை பறக்க விட்ட பெரிய ஃபோன் வந்து பறக்க விட்றதப்பா. ரொம்ப நாள் கழிச்சு ஹைவேஸ் வந்தோடனே சென்ட்ராஸை கையில் பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. திண்டுக்கலுக்கு அவட, பழனிக்கு இவட, இப்போ நம்ம போகிறது எவட. பொறுங்க, மேப் பார்த்துட்டு போவோம். தெரில எனக்கு எந்த பக்கம் போகணுன்ட்டு. அண்ணன் பயன்ட்டாருங்க. அச்சோ, என்ன அக்கா பெட்ரோல் இல்லையா? அச்சோ பாமே, என்னாச்சுக்கா பெட்ரோல் இல்லையா? சரிங்கக்கா, பெட்ரோல் பங்க் எங்கே இருக்குமா? பக்கத்துலேருந்து பெட்ரோல் பங்க் இருக்கா? வாங்கிட்டு வரட்டுமாக்கா? கேன் எது இருக்குமா? தள்ளிட்டே போயிருவீங்களா? கேன் எது இருந்தால் தாங்க வாங்கி தந்துடுறேன். சரிங்கக்கா, இந்த வரேங்க்கா. இல்லைக்கா, பெட்ரோல் தான் இல்லை நினைக்கிறேன். இந்த ஒரு நிமிஷம் பார்க்குறேங்க்கா. ஆமாக்கா, இல்லைக்கா பெட்ரோல் தான் சொல்ல. எங்கனக்கா இருக்குது பெட்ரோல் பங்க்கு? ஆமாங்க்கா. சரிங்கக்கா. இல்லை கேன் ஏதாச்சும் இருந்தால் தந்தீங்கன்னா வாங்கி தந்துடுவேன். அக்கா சரிங்க. சரிங்க. பெட்ரோல் வந்து சுத்தமாக இல்லைங்க, இருக்குது கொஞ்சோன்னு தான் இருக்குது. அதில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அங்கனக்குள்ளே தான் நான் போய்க்கிறேன் அப்படின்றாங்க. சரி ஓகேங்க, நம்ம வெப்சைட்டுக்கு பெட்ரோல் கேரி பண்ணிட்டு வந்துருந்தாங்க. இந்த மாதிரி யாராச்சும் பெட்ரோல் இல்லாமல் போகும்போது அவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணலாம். எவ்வளோ நாள் ஆச்சுங்க இந்த மாதிரிலாம் ரைட் பண்ணி. அப்பா ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க ரைடிங்க. இங்கே பாருங்க, டியோவில் வரவங்கப்பெல்லாம் புள்ளிங்கெல்லாம் இருக்காங்கங்க. டியோ புள்ளிங்கோ. அவ்வளோதாங்க. ஹேண்ட் இண்டிகேட்டர்னா ஹேண்ட் இண்டிகேட்டர் தான். போனோம் போயிடுவாருன்னு பார்த்தேன், போக மாட்டேன்ட்டார் அவர். ஓகே, கிட்டக்குள்ள வந்துட்டோம். இன்னும் வந்து 4.9 கிலோமீட்டர் தாங்க. இன்னும் 7 மினிட்ஸில் போய் ரீச் ஆகிடலான்னு காட்டுது. நம்ம ஒரு 80, 90, 100க்குள்ளே க்ரோஸ் பண்ணிக்குவோங்க. எப்பயாச்சும் 100க்கு மேலே போவோம். 100க்கு மேலேனா ஒரு 120, 110, 12 அந்த மாதிரி தான் போவோம். ஓவர் ஸ்பீடிங்லாம் நம்ம பண்ணுற ஆளே கிடையாது. அடியில் இருந்துருக்குதுங்க. இப்போ இங்கிட்டு போக முடியாது, அங்கிட்டு போக முடியாதா? ஓகே, வழி மாட்டோம். நமக்கு இந்த கூகுள் மேப்புக்கு என்ன தான் முன்வீரத போகமா பகையா என்னன்னு தெரியல. எங்கேயாச்சும் கூட்டு போய் செஞ்சு விட்டுருது நம்மளை. இல்லை போவோம், மேலே ஏறினா போயிட்டே இருக்கணும். இதோ இருக்குங்க மோட்டோ திறந்துருக்குதா கடை? திறந்தாங்க இருக்குது மோட்டோ டிசி.
ஏதோ அடைச்சிருக்கோன்னு நினச்சேன். இப்போ நம்ம அந்த ஆப்போசிட் ரோட்டுக்கு போகணும். அதுக்கு எனக்கு வழி இருக்குன்னு பாருங்க. ஓப்பனிங்கு சரி சுற்றுன்னு சுத்த விட்டுட்டு இருக்குதே இப்போ. இதா இருக்குடா. நான் கேடிஎம் ஹேண்டில் பேர் வேணும் ஃபுல் கிட்டு. கன்வென்ஷனல் கிட்டு வேணும். நான் NS 200 200ண்ணா. UST ஃபோர்க்குண்ணா. நான் ஃபிட் பண்ணிடலாம்ல இங்கேயே. தெரிஞ்ச ஒர்க் ஷாப் பண்ணா ஓகேண்ணா. சுவிட்சு தனியாக வேணுமாண்ணா? இது இப்போ பிளக் அண்ட் ப்ளேனா நமக்கு இதாக இருக்குமா? நம்ம இதில் அந்த சுவிட்சிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வருமா? 1500 வருமா? அது எவ்வளோண்ணா வரும்? 1500 வரும். இப்போ எதுனா அது நல்லா இருக்குன்றீங்களா இல்லை எது நல்லா இருக்கும்? இல்லை இப்போ இது வயரிங் கட் பண்ணி அடிக்கிறனால எதுவும் ப்ராப்ளம் வருமா? அதான் வண்டி எடுத்து ஒரு 1.5 வருஷம் இருக்கணும் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஓகே. இப்போ இதெல்லாம் நான் வருது கேடிஎம் ஹேண்டில் 2000 ரூபா. வேற என்னன்னா மிரரு ஃபாலோ பண்ணிடுறேன். சரி இல்லை கேடிஎம் ஹேண்டில் பேர் கன்ஃபார்மில் தான் வந்தேன். டாமினர் மிரர் இருக்கா நம்மகிட்ட? எவ்வளோ வருது வந்து? ரேட் மட்டும் சொல்லுங்கள், நான் பார்த்துட்டு. இந்த வைசர் மட்டும் அது ஒன்று தான். டாமினர் மிரர் இல்லையா நம்மட்டானா? இது அதுக்கு தானா? ஓ, இது ஓப்பன் பண்ண முடியுமாண்ணா? ஓப்பன் பண்ணி டாமினர் மிரர் தான் ஓகே தான் எனக்கு. பார்த்துருக்கேண்ணா பேஜ். டேரெக்டாக ஃபிட் பண்ணிக்கலாம்ண்ணா அதில் NSல? ஓகேண்ணா. இது ஒன்று ஓகே. வேறு அந்த வைசர் ஒன்று எவ்வளோண்ணாச்சு? நான் 1000 சொன்னாருன்னு நினைக்கிறேன். இல்லை அண்ணன் 1000 சொன்னார். ஓகே. கேடிஎம் ஹேண்டில் பேர் இல்லை அது வேணாண்ணா. நான் அந்த இது ஆர்டர் பண்ணிக்கிறேன். ஏன்னா 3000 ஓகே. இதெல்லாம் ஃபிட் பண்ணதுக்கு எவ்வளோண்ணா கேட்பாங்க மொத்தம்? அமௌண்ட் வாங்கிக்கணுமா? நான் இல்லை டீ குடிக்க மாட்டேண்ணா. இல்லை குடிக்க மாட்டேண்ணா. குடிக்க மாட்டேண்ணா. பிளாக் டீ மட்டும் தான் குடிப்பேன். நமக்கு பிளாக் டீ தாங்க பிடிக்கும். பால் டீ எப்பயாச்சும் அடிப்போம். இது 3 மட்டும். பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து ஒர்க் ஷாப் வந்து காட்டுறேன் அப்படின்னு இருக்காங்க. சஜஷன் அவங்க தெரிஞ்ச ஒர்க் ஷாப்பு. வந்து அங்கே போகிறோம். வெயில் கொளுத்துதுப்பா நம்மளையே. பாருங்க தலைவர் எங்கிட்டு போகிறாருன்னு பார்ப்போம். என்னப்பா பறக்கிறாரு? ஆமாங்க, டியோ வச்சுருக்கோம்லாம் பிள்ளைங்க தான் போல இருக்குதுங்க. இவரும் பிள்ளைங்க தான் நினைக்கிறீங்க. ஐயோ லேடிஸா? எவ்வளோ தூரம்னு தெரிலங்க.
புள்ளிங்க மாரி போயிட்டுருக்காரு. நானும் அவரை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன். டியோவில் இந்த போர்டு போடுறாருங்க. என்எஸ்லாம் கூட பிடிக்க முடியாது போல இருக்கு தலைவர். இதோ நம்ம மெக்கானிக் செட்டுக்கு வந்து ரீச் பண்ணியாச்சுங்க. ஓகேங்க. ஸோ அண்ணன் ஒர்க்கு ஆன் பண்ணிட்டாரு. இதோ நம்ம மிரர்லாம் கழட்டியாச்சுங்க. ஸோ கழட்டி முடிச்சுட்டு ஸோ இந்த இதுவும் கழட்டியாச்சு. இது ஃபுல்லாத்தையும் கழட்டி முடிச்சுட்டு நம்ம கேடிஎம் ஹேண்டில் பேர் மாற்றும் போது உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறோம். இதோ பழைய ஹேண்டில் பேர் ஃபுல்லாக கழட்டியாச்சுங்க. ஸோ நியூ ஹேண்டில் பேர் எடுத்து மாட்ட போகிறோம். ஹேண்டில் பேர்லாம் மாட்டியாச்சுங்க. ஸோ அப்புறம் அந்த இதெல்லாம் சுவிட்சஸ்லாம் மாட்டணும். நீ தான் மாட்டிட்டு அவுட்புட் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஃபைனலி பைக்கில் ஃபுல்லாமே மாற்றியாச்சுங்க. ஸோ பொருங்க பேக் லுக் காட்டுறேன் எப்படி இருக்குன்றது பாருங்கள். வேறு மாதிரி ஐட்டம் மாப்பிள். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த வைசர் பார்த்துட்டோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னோம்னா ஹேண்டில் பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அந்த மிரர் டாமினர் மிரர் மாதிரி இருக்கும். இது வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குது. இது வந்து ஒரு பக்கம் தொங்கிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா உள்ளே அந்த நட்டு இருந்துச்சு, அதை கட்டிட்டாருன்னா அதனால் வந்து தொங்கிருச்சு. இப்போ வந்து வேறு வந்து கேட்டிருக்கோம், எடுத்து தரேன் இருக்காங்க. லுக் வந்து மாட்டிட்டு மொத்தமாக எப்படி இருக்குது அப்படின்றது வந்து பாருங்க. பேக் லுக் பார்த்துக்குங்க மாப்பிள்ளையே. அப்படியே பாருங்கள். ஃப்ரண்ட் லுக் கட்டுறேன். ஓகேங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் நான் பார்த்துட்டு என்னான்னு போ அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க. ஸோ வந்து எல்லாமே மாட்டி வந்து எடுத்து வச்சாச்சு. மாப்பிள்ளை இருந்தால் பாருங்க நின்றுட்டுருக்கானா, தொடச்சிட்டு இப்போ தான் வந்து உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக வந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா 500 ஆச்சு. இது 600 சொன்னாருங்க. என்னென்ன பண்ணார் திரும்பாங்க வண்டியை. எனக்கு மனசே விட்டேன். தம்பி இப்படிலாம் பண்ணால் தான் மாட்டவே முடியும் அப்படின்னு வேறு சொல்லிட்டாருங்க. ஸோ மாட்டினதுக்கு என்னென்ன திரும்ப பரிசு கொடுத்தாரு பொருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஆக்சுவலாக வந்து 600 கேட்டார். 500க்கு வந்து பேரம் பேசினேன். 500க்கு வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டார். அதுக்கப்புறம் சொன்னேன் ரொம்ப லாங்கில் இருந்து வந்திருக்கேனே, ஒரு 500 போட்டுக்குங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பொருங்க என்னென்ன திரும்ப பண்ணார் அதுக்கு. இதோ இங்கே தெரியுதா, இதை வச்சு அடிக்கும் போது இதாகிடுச்சுங்க. இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒன்று இது மனசு வலிக்குதான்னு கேட்டால் லைட்டாக வலிக்கதாங்க செய்யுது. இந்த இடத்துல ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா இந்த இடத்துல டம்முன்னு விட்டாரு. இந்த இடத்துல ஸ்க்ராட்ச் ஆகிருக்கும் பாருங்க. இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் எதுவும் ஆகலை நினைக்கிறீங்க. ஆமாம், இந்த பக்கம் எதுவும் ஆகலை. பட் வந்து இவ்வளோ இது பண்ணிட்டாருங்க, ஸ்க்ராச்சஸ்லாம் பண்ணி விட்டார். ஒன்றுமே சொன்னாலும் இப்படி பண்ணால் தான் மாட்ட முடியும், வைக்க முடியும்னு வேறு சொல்கிறாரு. என்ன பண்ணுறது. இந்த மிரர் வந்து பேர் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நேம் தெரியுதா உங்களுக்கு. இந்த நேம் வந்து தலையில் தெரியுதா. அதனால் வந்து சரி ஓகே மிரரே ஒரு தலையில் மாட்டிட்டாங்க போல இருக்குது, மேனுஃபேக்சரிங் இது போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை கழட்டினாருங்க. எதுனா அந்த எனக்குள்ள ஒரு நட்டு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இதை கழட்டினே உள்ளிருக்க நட்டு வந்து கீழே விழுந்துருச்சு. இப்போ வந்து அது வந்து கீழே வந்துருச்சா, அது தப்பு யாரோடது, அண்ணனோட தானே. ஸோ அவர் வந்து கம்பெனியில் நம்ம வாங்கினோம்ல மோட்டர் டிசி, அங்கே கேட்டு வந்து மாற்றி தரேன் அப்படின்ட்டாரு. அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டார். அவங்களும் கொடுத்து விட்றேன் அப்படின்ட்டாங்க. நம்ம வந்து உட்காந்துட்ருக்கோம். மணி எத்தனை ஆச்சு அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2:53 ஆச்சுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கிட்ட இங்கேயே இருக்கும். இப்போ வந்து அவங்க மாட்டி கொடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம அப்படியே போய் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறது கரெக்டாக இருக்குங்க. சரி ஓகே. ஸோ அப்படியே நான் போக வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. எப்படியும் வந்து வரதுக்கு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நினைக்கிறீங்க ஸ்டாப்பு. சரி ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே போன பார்த்து சேர்ப்பாங்க ஹெல்மெட் போட வண்டி எடுக்காதீங்க. ஸோ டாட்டா பை பைங்க, டாட்டா பை பை. நெக்ஸ்ட் விளாக் வந்து கேடிஎம் ஹேண்டில் பேர் போட்டு வந்து இப்போ வேறு ரூட் யூஸ் பண்ண போகிறோமா இல்லை அதே ரூட்டில் போக போகிறோமான்றது வந்து தெரில. ஏன்னா எனக்கு வந்து இப்போ வீட்டுக்கு போயிட்டு எடிட்டிங் வேலைலாம் இருக்குதுங்க. இங்கே உட்காந்து எடிட்டிங் வேலைலாம் தான் பார்த்தேன். சார்ஜ் வந்து அவ்வளோ இல்லை மொபைலில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால வந்து சார்ஜ் அவ்வளோக்கும் இல்லை. பட் ஓகே நம்ம வந்து வீட்டுக்கே போயிடலாம் நேராக அப்படின்ற மாரி ஒரு பிளான் ஆயிடுச்சு. நான் வந்து ஓட்டிட்டு இந்த கம்ஃபர்டபுளாக எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளோட சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க. எங்கள் அப்பா பார்த்து சேர்ப்பாங்க. இப்போ வண்டி எடுக்காதீங்க. டாட்டா பை பைங்க. 1 நாள் 2 நாள் நம்மளோட சேனல் வந்து பேக் வந்துடும். மறக்காம செக் பண்ணிக்கோங்க. டாட்டா பை பை, டாட்டா பை பாய்.